வெல்கம் டு ஹைடெக் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, செகண்ட் டே குன்னூர் அண்ட் ஊட்டி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஊட்டி ட்ரிப் பைக்காரா விலாக் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அந்த விலாகும் போய் பாருங்கள். இப்போ ஊட்டியிலேருந்து குன்னூருக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஃபுல் ரிசர்வேஷனில் இருக்கவே எங்களுக்கு சீட் கிடைக்கல. நாங்கள் அதனால் மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஆன்லைனில் எல்லாமே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைமிங் எல்லாமே காட்டிடும். வீக் டேஸ்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வீக்கெண்ட்ஸும் சீசனும் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இப்போ ஊட்டிலேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு துர்கா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஃபுட்டெல்லாம் உங்களுடைய சாய்ஸுங்க. நாங்கள் வந்துட்டு மசால் தோசை, பொடி ஆனியன் தோசை, செட் தோசைன்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு இவங்க சைட் டிஷ் வந்துட்டு கார சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, சாம்பார்னு வச்சுருந்தாங்க. இவங்க ஃபுட்டு எப்படி இருந்ததுன்றது நெக்ஸ்ட்டுங்க. இவங்க எழுதியிருந்த ஒரு வாசகம் வந்துட்டு சூப்பராக இருந்தது. என் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் தான் எனக்கு தெய்வம், தெய்வத்திற்கே கடன் கொடுக்கும் தகுதி எனக்கு இல்லைன்னு எழுதியிருந்தார். இந்த மெசேஜ் என்ன கன்வே பண்ணுதுன்னாக்கா, ஒருத்தவங்களை ஒரு குறை சொல்லணுன்னா கூட அது அவங்க மனசு நோகாமல் சொல்லணுன்றது இவங்க மெசேஜாக இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஊட்டியிலேருந்து குன்னூர் போகிற வழியில் கெட்டிவேலி வியூ பாயிண்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கல்டிவேஷன் பண்ணுற ஏரியாங்களாம். இது வந்துட்டு கேரட்டு, முட்டைகோசு, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக கல்டிவேஷன் ஆகிறது இங்கே தானா. இது வந்து நீங்கள் கீழே இருந்து கெட்டிவேலி வியூ பாயிண்ட் பார்க்குறீங்க. இப்போ நம்ம வந்துட்டு மேலே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லாஸ்ட் வரைக்கும் சொல்ல போகிற டிப்ஸில் ஏதோ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கெட்டிவேலி வியூ பாயிண்ட்க்கு தான் வந்திருக்கிறோம். இது சவுத் இந்தியாவுடைய ஸ்விட்சர்லாண்ட்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் வந்துட்டு உண்மையிலேயே அமேசிங்காக இருந்தது. எனக்கு வந்ததில் பார்த்ததுலேயே எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சில்ட்ரன்ஸை கூப்பிட்டுட்டு வரீங்கன்னா இந்த ஹவுஸ்குள்ளாரையே வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளியில் கூப்பிட்டுட்டு வரீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் கேமரா எல்லாம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. விழுந்ததுன்னாக்கா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்துட்டு பழங்குடியினர் மக்கள் வந்துட்டு இங்கே தான் அதிகமாக வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாய் பல்லவி பிறந்த ஊர் வந்துட்டு இந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நான் இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு பொறுமையாக காட்டுறதுக்கு ரெடி. ஆனால் நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்க மாட்டீங்க. நான் இது ஷார்ட்ஸில் வந்துட்டு கிறிஸ்டல் கிளியராக கொடுக்குறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஊட்டி டு குன்னூர் ட்ராவல் பண்ணுற ட்ரெயினோடைய ட்ராக்கை நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு உயிரே ஃபிலிமில் வர சாங் வந்துட்டு ஷாருக் கானோடையது, தக்க தைய தைய அந்த சாங் வந்துட்டு இந்த இடம், அந்த குகை தெரியுது பாருங்கள், அந்த இடத்தாண்டு தான் வந்துட்டு ஷூட் பண்ண இடம். இங்கே வந்துட்டு சர்ச் இருக்குது, கோயில் இருக்குது. அந்த சர்ச்சு 100 இயர்ஸ் வந்துட்டு ஓல்டு சர்ச்சு. அதை வந்து நீங்கள் 2 டெலிஸ்கோப் இருக்குது. ஒன்றுத்தில் வந்துட்டு கோயில் தெரியும், ஒன்றுத்தில் வந்துட்டு சர்ச் தெரியும். பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒன்றுத்தில் கோயில் தெரியுது பாருங்கள். கோயில் அந்தளவுக்கு தெரியல, க்ரௌட் அதிகமாகிட்டாங்க, அதனால் என்னால் ஜூம் பண்ணி காட்ட முடியல. ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவல் கெட் ரிச்சர்ட் எனக்கு கால் பண்ணார். ஃபஸ்ட்டு பார்ட் விலாக் பார்த்துட்டு ஹைடெக் ஃபேமிலி மூலமாக அவர் காண்டாக்ட் வந்ததாகவும் புக்கிங் ஆனதாகவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. இப்போ வில்லிங்டனுக்கு தான் வந்திருக்கிறோம். ரோஜா ஃபிலிமில் அரவிந்த் சாமி ட்ரைனிங் எடுக்கிற சீன் வரும் இல்லைங்களா, அது இந்த இடம் தான். வாரணம் ஆயிரமில் முள்ளுக்காடுலேருந்து நுழைஞ்சி வர சீனு, உன்னை கொடு என்னை தருவேன்னு இப்படி நிறைய ஃபிலிம் வந்துட்டு இங்கே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மிலிட்ரியில் செலெக்ஷன் ஆகிறவங்களுக்கு இங்கே வச்சு தான் வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். இது போல் நிறைய வந்துட்டு நம்ம உள்ளே போய் தெரிஞ்சிக்கலனாலுமே வந்துட்டு நம்ம போகிற வழியிலேயே இது போல் நிறைய பிளேசஸை நம்ம பார்க்கலாம். கீழே வந்துட்டு தணல் இருக்குது. ரோஜா மூவியில் நம்ம காஷ்மீர்னு ஏமாந்த விஷயங்கள்லாம் இப்போ வரப்போகுது. இந்த பில்டிங்கில் தான் மதுபாலா வந்துட்டு நாசரை மீட் பண்ணி அரவிந்த் சாமியை மீட்டு கொடுக்க சொல்லி சீன் வரும் இல்லைங்களா, அது இந்த பில்டிங்கில் தான் ஷூட் பண்ணாங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகிற வழியில் காட்டு எருமைகள் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது, மற்ற எந்த அனிமல்ஸும் பார்க்க முடியல. நாங்கள் பெங்களூர்லேருந்து வரும்போது மசனக்குடி வழியாக வந்திருந்தோன்னாக்கா நிறைய அனிமல்ஸை பார்த்துருந்துருக்கலாம். நான் ஷூட் பண்ணியிருந்திருப்பேன், அதை மிஸ் பண்ணிட்டோம். மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு மரியாதை செலுத்தக்கூடிய தூண் தாங்க இது. இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ரோஜா மூவியில் அரவிந்த் சாமியை கோயிலாண்டை வச்சு கிட்னாப் பண்ணிடுவாங்க இல்லைங்களா, அந்த கோயில் வந்துட்டு இந்த செவரை ஒட்டி தாங்க வந்துட்டு அந்த கோயில் இருக்குது. ரோஜா மூவிக்காகவே செட்டிங்ஸ்க்காக போட்ட கோயில் தாங்க அது. ஃப்ரெண்ட்ஸ்,
ட்ராவல் கைடோடைய பேக்கேஜஸ் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி பேக்கேஜஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் மாறும். இவருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கனாக்கா இவர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு. மற்றவர்கள் சொன்னதை விட இவர் எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாரு. அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்துட்டு கல்ஃப் கிளப்பு. ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவல் கைடு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் உணர்ந்ததை சொன்னோம். அதுக்கு மேல்பட்டு உங்களுடைய விருப்பம். ஊட்டியை விட குன்னூர் தாங்க நல்லா சில்னஸாக இருக்குது. இந்த இடம் ஒரு தனியான சில்னஸ் ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு நீலகிரி தைலத்தோட ஸ்மெல் உணர முடியுது. ஸ்மெல்லோடு கலந்த இந்த சில்னஸ் ஃபீல் பண்ண செமையாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு அடர்த்தியான காடு போல் இந்த இது க்ரீனிஷ் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க. செடிங்கள்லாம் நிறைய இருக்குது. இங்கே ஃபாகும் வந்துட்டு நல்லா இங்கே பார்க்க முடிஞ்சது. இது தொடர்ந்து நீலகிரி தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்ற வீடியோவை நான் தனியாக கொடுக்குறேன். அதுவுமே கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம டீ எஸ்டேட்க்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே நல்லா வந்துட்டு சில்னஸாக இருக்குது. பார்க்குறதுக்கும் வந்துட்டு க்ரீனிஷாக ஃபாக் நல்லா இருக்குது. இங்கே சில்னஸை நல்லா உணர முடியுது. எனக்கு ஊட்டியை விட இங்கே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊட்டியில் வெயில் பயங்கரமாக கொதிச்சது. இப்போ நம்ம டீ எஸ்டேட்குள்ளார போவோம் வாங்க. இங்கே கொஞ்சம் தூரம் ஏறுறதுக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்குது, கஷ்டமாக இருக்குது. வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே நான் வந்துட்டு ஏறுறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதில் என் பொண்ணு படுத்துகிற பாடு வேறு என்னால் தாங்கவே முடியல. நம்ம மார்னிங் ஏஞ்சோடனே வந்துட்டு ஈஸியாக டீ குடிக்கிறோம். ஆனால் இங்கே டீ இலை பிரிக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ தூரம் மேலே ஏறி கஷ்டப்படுறாங்கன்னு யோசிக்கும் போதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. என் பையன் வேறு எந்த மூமெண்ட்டையும் நீ என்ஜாய் பண்ணாமல் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணுறதுலையே இருக்கிறேன்ட்டு என்னை எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மைதாங்க, நேச்சரை நம்ம வந்துட்டு பார்த்து ரசித்தோன்னாக்கா நம்ம மனசில் இருக்க கவலைகள்லாம் மறந்து போயிட்டு நம்மளுடைய மைண்ட் வந்துட்டு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இப்போ இங்கேருந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். என் பொண்ணுக்கு வந்துட்டு காஷ்மீரி ட்ரெஸ் போட்டு இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது இந்த இடம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பார்த்து என்ஜாய் பண்ண மூமெண்ட்டை நான் அப்படியே கொடுத்துருக்குறேன் எடிட் பண்ணாமல். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம்லாம் ரொம்ப பார்க்கவே வந்துட்டு அமேசிங்காக இருந்தது. சில்னஸை நல்லா உணர முடிஞ்சது. மனசு ரொம்ப லேசானது. எனக்கு ஊட்டியை விட குன்னூர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிச்சிருக்குன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்ததுலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணது எது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சீசன் வந்துட்டு எங்களுக்கு கரெக்டான சீசனாக இருந்தது. நல்லா சில்னஸை உணர முடிஞ்சது. வெயிலும் அந்த அளவுக்கு இல்லை. அதே நேரத்தில் ரூம்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு இந்த நேரத்துக்கு உடனே கிடைச்சிது. சீசன் எங்களுக்கு கரெக்டான சீசனாக இருந்தது. நீங்களும் இதே போல் கரெக்டான சீசனை தேர்ந்தெடுங்க. இப்போ நம்ம டால்ஃபின் நோஸ்க்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் நான் வந்துட்டு எடிட் பண்ணாமையே அப்படியே கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நிறைய வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இப்போ நம்ம லேம்ப்ஸ் ராக்கு தான் வந்திருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு தண்ணி குறைவாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தாங்க இங்கே வந்துட்டு தண்ணி தெரியுது. இதுவே நல்லா தண்ணி இருந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த பிளேஸ் வந்துட்டு சில்னஸை வந்துட்டு நல்லா உணர முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஊட்டியில் வெயிலாக இருந்ததுனால எனக்கு இந்த குன்னூர் வந்துட்டு நல்லா வந்து ஹாப்பி மூமெண்ட்டை கொடுத்தது. இப்போ நம்ம டால்ஃபின் நோஸ்க்கு போகிற வழியில் எல்லாமே வந்துட்டு ஷாப்ஸ் தாங்க. இங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஸ்பைசஸ் தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹோம்மேட் சோப்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு சிலோன் பட்டை, சுருள் பட்டை எல்லாம் இங்கே இருந்தது. சிலோன் பட்டை வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லது தாங்க. பிபிக்கு, சுகருக்கு எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். ஆனால் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரிஜினலாக இருக்குன்றது தெரியாது நம்மளுக்கு. அதனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. சில ஐட்டம்ஸ் மட்டும் வந்துட்டு இங்கேருந்து வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா இவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க டால்ஃபின் நோஸ் வியூஸு. இப்போ ஃபாக் ஃபுல்லாக வந்துட்டு மூடிட்டு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு வந்துட்டு கிளியராக உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் டைரெக்டாக பார்த்தா தான் இது வந்துட்டு எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்றது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ்க்கு தான் வந்திருக்கிறோம்.
இங்கே மட்டும்தாங்க வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ. இந்த ஃப்ளவர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. டால்ஃபின் நோஸ்லேயும் வந்துட்டு ஃபீஸ் இருந்ததுங்க என்ட்ரி ஃபீஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஷாப்புங்க. இதில் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ், லிப் பாமு இது போல் எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில்லு. இந்த கேண்டில் வந்துட்டு கிறிஸ்மஸ் தீமாக இவங்க செஞ்சுருந்தாங்க. ஸ்ட்ராபெரி ஸ்மெல் சூப்பராக இருந்தது. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இப்படி தாங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ராபெரிஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சமாக வச்சுருந்தது பாருங்கள். நம்ம வீட்லேயே இந்த செடியை வந்துட்டு ஈஸியாக வளர்க்கலாம். நான் என் வீட்டில் வச்சுருந்தேன், நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக வந்தது. நெக்ஸ்ட்டு லன்ச் டைமு ஹில்டன் ரெஸ்டாரண்ட்க்கு கைட் ரெக்கமெண்ட் பண்ணார். இங்கே அட்மாஸ்பியர் வந்துட்டு நல்லா தான் இருந்தது. ஆனால் மண்கி தொல்லை இங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது. சைடில் உட்காந்தவங்களுடைய ரொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. எந்த பக்கம் எப்படி மண்கி வருமோன்ற பயத்திலே சாப்பிட வேண்டியதாக ஆயிடுச்சு. என் பொண்ணு சாப்பாடும் வேணால் ஏஞ்சி போயிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு நாங்கள் மஷ்ரூம் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, நெக்ஸ்ட்டு பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு குல்ச்சா ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்லாம் வந்துட்டு சூப்பராகவே இருந்தது. இது சிம்பிளாக முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ ஊட்டிக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம். 2 நாள் எங்களுக்கு பத்தலைங்க. நிறைய ஸ்பாட்டை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம். தொட்டபெட்டாலாம் மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்துட்டு ஒரு 2 நாள் சேர்த்து எடுத்துக்க பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ண முடியும். இப்போ கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் பார்க்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு 100 ருபீஸு. இது 38 ஏக்கர்ஸில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது ஓப்பன் ஆகி வந்துட்டு 6 மந்த்ஸ் தாங்க ஆகுது. இன்னுமே நிறைய ஒர்க் வந்துட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ்லேயே வந்துட்டு ஃபேஸ் போல் ஷேப்பெல்லாம் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வந்துட்டு அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆலப்புழாவிலேருந்து ஸ்கூல் பசங்கள்லாம் வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு தொட்டிலேயே வந்துட்டு நிறைய செடிங்க வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த க்ரீனிஷ் எல்லாம் பார்க்கவே நம்மளுக்கு வந்துட்டு மனசு வந்து ரொம்ப லேசாயிடும். பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நேச்சராகவே இந்த ட்ரீ வந்துட்டு அடர்த்தியாக வளர்ந்து ஒரு குகைக்குள்ளே போகிற ஃபீலிங் வந்துட்டு இருந்தது. இது நேச்சராகவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு வெயில் எப்படி கொளுத்துது பாருங்கள். குன்னூரில் எப்படி சில்னஸாக இருந்தது, இங்கே ஃபுல்லாக வந்துட்டு எப்படி வெயில் இருக்குது பாருங்கள். இந்த வெயிலில் இங்கே நடக்கிறது தாங்க ரொம்ப கடுப்பாக இருந்தது. இங்கே கிராஸ்லேயே வந்துட்டு நல்லா நிறைய ப்ரூனிங் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாகவே வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸுங்க. 2500 ருபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கேயே வந்துட்டு ஸ்டே பண்ணி இந்த வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் யாராவது வந்தீங்கன்னா இந்த இடத்தாண்டே நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸாக தான் இங்கே வந்துட்டு எல்லாமே கட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். இங்கேருந்து வந்துட்டு இந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடத்தாண்டையும் ஒவ்வொரு வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது ஃபுல்லாக பெரிய இடம். இங்கே உட்காரத்துக்கான ஏரியா வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. இதுவுமே வந்துட்டு பாருங்கள், ஒவ்வொரு இடத்தாண்டியும் நம்ம வியூ நின்று பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபோட்டோ ஷூட்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபவுண்டைன் போல் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே நல்லா இருந்தது. ஆனால் வெயில் பயங்கரமாக கொளுத்துனதுனால ஃபோட்டோ கூட வந்துட்டு ஷூட் பண்ண முடியலைங்க. அந்த மாதிரி இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் டயர்டானதுனால கொஞ்சம் ஷேக்கிங் இருக்குது. இங்கேருந்து ஒரு பிரிட்ஜு தெரியுது பாருங்கள், அதை நான் மேலே போய் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் மேலே வந்துட்டேன். இப்போ இந்த பிரிட்ஜை நான் காட்டுறேன். இது இப்போ ரீசெண்டாக வந்த பிரதர் மூவி இருக்குது இல்லைங்களா, அதை 2 சீன் வந்துட்டு இதில் தாங்க ஷூட் பண்ணாங்க, இந்த பிரிட்ஜில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற குதிரைகள் எல்லாமே நல்லா ஹைட்டாக இருக்குது. இது தொடர்ந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் தனியாக கொடுக்குறேன், அதுவுமே கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இப்போது என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், போட் டிக்கெட் எடுக்க தான் நிற்கிறோம். 30 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் பெடலிங் போட்டும் எடுத்துக்கலாம், இன்ஜின் போட்டும் எடுத்துக்கலாம். 400 ருபீஸ் வந்துட்டு 4 மெம்பர்ஸ்க்கான பெடலிங் போட்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்துட்டு 6 மெம்பர்ஸ்க்கான இன்ஜின் போட் எடுத்திருந்தோம். இதுக்கு வந்துட்டு 800 ருபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க.
வெயில் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருந்திருந்தால் இந்த மூமெண்ட் வந்துட்டு நல்லாவே இருந்திருக்கும். என்னுடைய மொபைலில் சார்ஜ் குறைவாக இருக்கவே என் பையனுடைய மொபைல் வாங்கியிருந்தேன். அவனுக்கு ஃபுல்லாக அவனுடைய மொபைலில் தான் வந்துட்டு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. எங்கே வந்துட்டு மொபைலை போட்டுட போகிறாளோ அப்படின்றது. என் பையன் வந்துட்டு பஞ்சாப்க்கு ரிட்டன் திரும்பி போகணுன்றனால 2 டேஸ் பிளான் பண்ணோம் நாங்கள். எங்களுக்கு அதனால் டைம் இல்லாதனால நாங்கள் பெடலிங் போட் எடுத்துக்கல. பெடலிங் போட் எடுத்திருந்தோன்னாக்கா இன்னுமே என்ஜாயபிளாக இருந்திருக்கும். ஏன்னா அவன் வந்துட்டு வீட்லேயும் போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அவனுக்கு டைம் இல்லைன்றனால நாங்கள் 2 டேஸ் பிளான் பண்ணோம். இதுவே வந்துட்டு திடீர்னு பண்ண பிளான் தான். இப்படி பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது. இப்போது டாய் ட்ரெயினில் போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய வந்துட்டு ஷார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்துட்டு ஷார்ட்ஸுமே என்னுடையது விசிட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு தெளிவாக இல்லாததெல்லாம் நான் ஷார்ட்ஸ்லேயும் வந்துட்டு நிறையா கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு உங்களுடைய குட்டி பசங்களாம் இருந்தாங்கனாக்கா இந்த ட்ரெயினில் போகிறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குகைக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காடு போல் அடர்த்தியான செடிகள் இருக்கிறதுனால நீங்கள் சில்னஸ்க்கு போனீங்கன்னாக்கா அந்த சில்னஸை வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளோதாங்க இந்த ட்ரெயினில், வேறு எதுவும் இல்லை. சின்ன சின்ன மூமெண்ட் இதெல்லாம். இப்போது ஸ்நாக்ஸ் டைமுங்க. ஹாட் சாக்லேட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், டீன்னு குடிச்சிட்டு இங்கேருந்து இப்போது கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ட்ராவலுக்கு பெஸ்ட்டான ஃபுட்டு இட்லி தான்றனால இட்லியை தேடிக்கிட்டே சேரிங் கிராஸ் வரைக்கும் வந்துட்டோம். இட்லி வந்துட்டு இங்கே சூடாக ஊற்றிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக கார சட்னி, தேங்காய் சட்னி, நெக்ஸ்ட்டு சாம்பார்னு கொடுக்குறாங்க. இங்கே இட்லி மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பரோட்டா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்பம்னு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆப்பம்க்கு வந்துட்டு சிக்கன் குருமா இது போல் கொடுக்குறாங்க. இட்லி வந்துட்டு இந்த குளிருக்கு சுட சுட இருக்கவே டேஸ்ட்டு வந்துட்டு நல்லாவே இருந்தது. இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இது தொடர்ந்து உங்களுக்கு டீ ஆயிலுக்கான வீடியோ வந்துட்டு தனியாக வரும். அதுவுமே வந்துட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் பஸ்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ஜாயும் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.